ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கரில் சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பூரி சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடானதும் அதில் 2 பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக அன்னாசி பூ சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே வந்து நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். அது நல்லா பொரிஞ்சு வாசனை வந்தது தான் நம்ம வந்து வெங்காயம்லாம் சேர்க்கணும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் 2 வெங்காயத்தை அரைச்சி சேர்த்து வச்சுருக்கேன். நம்ம வெங்காயத்தை அரைச்சி சேர்க்கும்போது குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறதுக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கிடணும். அடுத்து 2 தக்காளியை அதையும் வந்து நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம். இந்த சன்னா மசாலாவுக்கு வந்து நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வந்து அரைச்சி தான் சேர்க்கணும். அப்போ தான் வந்து சன்னா மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சி சேர்க்கும் போது நல்லா வந்து வதக்கிடணும். அப்படி இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கும். அதனால தான் நம்ம நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். அது கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம கலந்து விட்டாச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். நான் வந்து 6 மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 4 விசில் போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொண்டக்கடலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம வந்து தேங்காய், சோம்பு, முந்திரின்னு எதுவுமே சேர்க்காம நம்ம வெறும் வெங்காயம் தக்காளி வந்து அரைச்சி சேர்க்கும்போது இந்த சன்னா மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் சாட் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அப்படி உங்ககிட்ட சாட் மசாலா இல்லைன்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். நீங்கள் கொண்டக்கடலை வேக வைக்கும்போது அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அதனால் நீங்கள் அந்த தண்ணியவே கூட சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து குக்கரை மூடிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக வந்து கொண்டக்கடலையை நசுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து மிக்சியில் கொஞ்சமாக வந்து அரைச்சி கூட சேர்க்கலாம். இது வந்து மசாலா வந்து நல்லா திக்காகிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி மசிச்சு சேர்க்குறேன். இப்போது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அது கூடவே வாசனைக்காக 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து மூடிடலாம். குக்கரை மூடிட்டு 2 விசில் விட்டு நிறுத்திக்கோங்க. இப்போ ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வாசனையாக நம்மளோட சன்னா மசாலா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்மளோட சன்னா மசாலா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட பூரி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.